இதால் இஞ்சியும் உள்ளியும் இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை கிராம்புகள் மஞ்சள் தண்ணி போடணும் கொதிக்க. நாங்கள் இதால் பார்த்திங்கன்னா 2 கப் அரிசி எடுத்தேன், 2 சுண்டு எடுத்தேன். ஏதோ கரண்ட் ஏதோ எடுக்கணுமா மற்ற கரண்ட் எடுக்கணும் இல்லை நான் விளங்கிடுது எங்கே கரண்ட் எடுக்க போகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நம்ம நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய போல வேண்டிய தினமும் எங்களுடைய வீட்டை நிற்கிறோம். அதாவது இன்றைய தினமும் சுந்தரம் வேலையை போயிட்டு அதை பண்டைய தினம் சுந்தரம் வேலையை வந்து தான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஆனால் சுந்தரம் சொன்னேன் நீங்கள் எடுங்கோ நான் இடையில வெள்ளாமல். இப்போ நாங்கள் இன்றைக்கு இரவு நேரத்துக்கு தான் நேற்றைய தினம் மாதிரி இன்றைய தினமும் ஒரு இரவு நேரத்துக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாளுமே செய்யாத ஒரு சாப்பாடாக இருக்க போதும். இன்னும் வீடியோ சேனல் திறந்ததுக்கு நான் இப்படி ஒரு சாப்பாடு செய்யலை, செஞ்சுருக்குன்னு வேறு இதெல்லாம் செஞ்சுருக்குன்னா பண்டைய தினம் தான் வித்தியாசமாக செய்ய போகிறோம். என்ன சசியா அவள் சசியா இருந்தால் இது மினக்கட்டு சசியாக தான் ஒரு ஆசை என்ன இது செய்ய. சும்மா அதெல்லாம் சசியாகல செந்திரனுக்கு ஆண்டி ஆசைக்காக தான் நாங்கள் இது செய்ய போகிறோம். அதை மென்னண்டு பார்க்குறது முன்னுக்கும் உங்களோட சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் பாருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பற்றி பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட எனக்கு உடனே வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போவோம். போனாலும் அங்கே போவோம் சசியா. இதெல்லாம் இருக்கும் ஒரு ஒட்டிவிடாமே போக மாட்டேன் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. என்ன இப்போ கொஞ்சம் இருட்டாக கொண்டு வருது. அப்போ அதுக்கு நாங்கள் ரெண்டே தினம் பார்த்தீங்கன்னா செந்திரனுக்கு பிடிச்ச மாதிரி செந்திரனுக்கு உண்மைக்குமே பிரியாணி என்றாலே அவ்வளோ விருப்பம். உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ அதனால் நாங்கள் ரெண்டே தினம் பிரியாணி தான், ஆனால் சிக்கன் பிரியாணி இல்லை. இன்றைக்கு நாங்கள் இறால் பிரியாணி, அதாவது இறாலில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அப்போ என்னென்ன வரப்போகுது பிரியாணி நான் நிறைய வீடியோவில் நானும் பார்த்துட்டு தான் இன்றைய தினம் செய்ய போகிறேன். ஒரு நாளும் இன்னும் செய்யலை. அதனால் நாங்கள் இன்றைய தான் செய்ய போகிறோம். என்னென்ன மாதிரி ரெண்டு தேவையான பொருட்களை பார்ப்போமே வாங்கோ. பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்கோ நாங்கள் இறால் எடுத்து வச்சிருக்கிறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இறால் 1/2 கிலோ இறால் பெரிய இறால் வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா எங்களுடைய பால் பொன்னி அரிசி இப்போ ஊற விட்டே அப்படி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. இஞ்சால தேவையான அளவு வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சால இஞ்சியும் உள்ளியும் இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை கிராம்புகள், மஞ்சள் தூள், கறித்தூள், எண்ணெய், பெருஞ்சீரகம், மசாலாத்தூள், உப்பு. சரி இதுக்கெல்லாம் நாங்கள் சரி நாங்கள் வளமையான அதோடு பார்த்திங்கன்னா சரியான கவலை சசியா நித்திரியால் ஒழிச்சு வச்சுருக்கிறோம். என்னென்ன வீடியோடு கிராசரியான சசியா நித்திரை வருதா இல்லை நித்திரை வர்றதை மறந்துடுங்க, நித்திரை கொள்ளாதீங்க என்ன. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுடைய குக்கிங் வேலையை ஆரம்பிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு காசு வேலை செய்து ஒரு காசு வேலையே செய்யலை. ஏன்னு இருக்கண்டு எனக்கு என்னன்னு தெரியல. செந்திரன் தான் இனி வந்து பார்க்கும். அப்போ ரைட் இன்னொரு பார்த்தீங்கன்னா இது வடிவா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகினா கையோட நிறைய பேர் வீடியோவுக்கு என்னன்னு சொல்கிறேன் பிரியாணி என்னாலே நெய் சேர்ப்பினோம். ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நெய் எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நாங்கள் சேர்க்கையில் உங்களுக்கும் விருப்பம்னா நீங்களும் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம். ரைட் ஓகே. நாங்கள் இப்போ முதல் தடவை எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை விடுவோம் பிரியாணிக்கு. அவ்வளோத்தையும் சேர்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் முதல் கட்டம் அந்த பிரியாணிக்கு ஏற்ற பூ, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்ப்போம். நெய் போடுறதில்ல நெய்யாக தான் சொல்லிட்டேன் நம்ம முதல்ல. இவ்வளோ நீங்கள் நித்திரையில் இருந்திருக்கீங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை சேர்க்குறதுண்டு. எப்படி இதில் தெரியுதில்ல இவ்வளோ நேரம் சசியா நித்திரியாண்டு. எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, அப்படியே நாங்கள் சேர்க்கையில் உங்கள் விருப்பமானவர்கள் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளலாம். ரைட் இந்த கட்டையும் போடுவோம். உருண்டை காயாக இருக்குது என்னென்ன ரைட் போயிட்டு இதை வதக்குவோம். ஓகே அடுத்த கட்டமாக எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம் போடுங்க. தேவையான அளவு பெருஞ்சீரகம், வெங்காயம். நான் 2 பெரிய வெங்காயம் தான் வச்சுனேன்.
நாங்கள் 1/2 கிலோ செய்கிறபடியாக 2 பெரிய வெங்காயம் வெட்டினாங்க. நீங்களும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எப்படி என்றாலும் வெட்டி கொள்ளலாம். இன்றைக்கு எங்களோட பார்வை இல்ல நீங்கள் ஒரு பக்கம் கூட வச்சிருக்கிறீங்க. நானும் கூட வச்சுருக்கேன். ரைட் இப்போ போடுவோம் பதங்கிறதுக்கு. இல்ல எங்கால பக்கம் கூடியா இருக்கு. என்னது எங்கால பக்கம் கூடியா இருக்கு. ரைட் ரைட். சரியான காற்று அடிக்கிறோடையா கேஸில் வைக்கப்படுது. அதான் பிரச்சனை. வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கட்டும். நாங்கள் இதுக்குள்ள இந்த இறாலுக்குள்ள நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து வைப்போம் முறையிலியா. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு வேறு நல்ல வடிவா எல்லாத்தையும் விடுவோங்க. மஞ்சள் தூளும் போட்டு உப்பும் போட்டு உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். இதோட 2ஆம் தரம் போடுறேன். அதனால குறைச்சி போட்டிருக்கோம். பெயிண்ட் அளவை பார்த்து போடலாம். ரைட் ஓகே. நாலுኛல இருக்கட்டும். தூள் போடுறீங்க? தூள் போடல. நாங்கள் தூள் எல்லாம் இதுக்கெல்லாம் சேர்க்கப்படும். இப்போ ரத்தியன்னா தான் நாங்கள் அதுக்குள்ளேயே தேய்ச்சிட்டு புளியிலேருந்து தயிர் எல்லாமே விடுறாங்க. அதோட தயிர் மறுத்து கொண்டு வரையில நாங்கள் அதில் இருக்கிறபடியாமல் அந்த தயிர் கட்டுட்டாங்க. தெரியாதுங்களா அம்மா நான் பிரியாணி செய்கிறேன்னு வந்துட்டா பார்க்குறதுக்கு. செய்ய தெரியுமோ இல்லையோன்னு தான். ஓகே வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி கொண்டு வந்துட்டேன். நாங்கள் இனி வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பத்தை சேர்ப்போமே சசியா. செஞ்சுட்டு முதல் தடவை தானே சாப்பிட போகிறேன். அதுவும் வாழ்த்துக்கிறாரு தான் இப்படி ஏன் அதில் வர மாட்டீங்களா? என்னவா தான் வீடியோ வர மாட்டேன். ஓகே பால் வண்டி போதும். போயிட்டு வந்தோன்னு பார்ப்போம். ரைட் சோனியும் போயிட்டு அதோட பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் நல்லபடியாக வதங்கிட்டேன். இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை முடியை சேர்ப்போம். இப்போ நாங்கள் இறால் கறிக்கு வளமையாக நாங்கள் வெந்தயம் சேர்த்துனாங்க. வெந்துட்டு இறால் பிரியாணி நான் எண்டி வெந்தயம் சேர்க்கக்கூடாது. இல்லை எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இறால் பிரியாணி சேர்த்துறது உண்டு. நான் சேர்த்தேன். சரி நண்டே வாசம் அடிக்கலையா? ஓ நேற்றுக்குள்ள அடித்தது உங்களுக்கு கூட கறிக்கின்ற ஒரு வாசத்தை எங்கானையில் வாசம் அடிக்க நான் அடிக்கிறேன். உள்ளி உள்ளி கருவேப்பிலை போடுவேன். ஓகே இனி நாங்கள் இங்கே எடுத்து வச்சிருக்கிற இறாலை சேர்ப்போம். இறால் கரையும் போலாங்களா நிறைய தடவை வேண்டிங்கன்னா பயமா அவங்கள அவனை விழுந்துடாங்க கேமராமேன் வச்சுட்டவர். ஓகே இனி இதுக்குள்ள நாங்கள் மஞ்சள் தூள், அடுத்தது தேவையான அளவு கறித்தூள் 3 கரண்டி போட்டிருக்கோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மசாலா தூள் கறித்தூள் போட்டுட்டேன். அடுத்தது தேவையான அளவு மசாலா தூள், சிக்கன் மசாலா மைனாங்க. இறால் பிரியாணிக்கு என்ன மசாலான்னு எனக்கு தெரியல. அடுத்த கட்டம் வேற என்ன போடையில் சொல்லுங்க. என்ன போடையிலேருந்து இல்லைங்க வெள்ளம் நல்ல வாசம் அடிக்குதா? தயிர் தெரிஞ்சது. அடுத்தது தயிரும் அதாவது அரைவாசி போடுவோம். சம்பளுக்கு அரைவாசி தேவையில்லை. அரைவாசியை போடுவோம். ஓகே எல்லாமே போட்டாச்சு. இனி யாருங்க என்னம்மா இதுக்கு அந்த போட்டு வைக்கிறோம். இது துளி தண்ணி விட்டுட்டு ஆள் கொஞ்சம் அவிஞ்சு வந்த உடனே நாங்கள்
தேவையான அளவு தண்ணி விடுவோம். அப்போ இது கொஞ்சம் நேரம் அவிஞ்சு வரட்டுங்களா, அவிஞ்சு வந்த உடனே பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து சசியா என்ன மாதிரி அது நல்லா கொண்டு கொதிச்சு அரிசி போடணும். இனி அரிசி போடுறது தண்ணி போடணும் கொதிக்க. நாங்கள் இதால் பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசி எடுத்துனான், 2 சுண்டு எடுத்துனான். அப்போ 1 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் தான். பழமையாக விடுற போல் 1 கப் அரிசிக்கு 2 சுண்டு தண்ணி விடணும். அதே போல் 2 கப்புனா 4 கப் தண்ணி விடணும். என்ன சசியா? சசியா பார்த்தீங்கன்னா என்ன பார்த்து சமையல் சமைப்பேன் நாம என்ன சொன்னீங்களா, சமைப்பீங்களா? 2 3 காட்டுக்கு வீடியோ ஆடுதோ? ஓகே, 4 கப் தண்ணி விட்டுருக்கு. இங்கே வேறுங்கோ. இனி இந்த 4 கப்பும் நல்ல வடிவாக கொதிச்சு அந்த கையோட நாங்கள் அரிசி போட வைக்க பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக பொங்கி வந்துட்டு நான் சொல்லியா இங்கே வேறுங்கோ நல்ல வடிவாக பொங்கி கொண்டு நாங்கள் இனி இதுக்குள்ள உங்களுடைய அரிசியை போடுவோம். வேறுங்கோ பால் பண்ணி அரிசி நல்ல வடிவாக கழுவி ஊற விட்டு இப்போ திருப்பி நாங்கள் அதை போடுவோம். என்னம்மா இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் கூடைக்கு பார்க்கவே அவ்வளோ உதவுறதுக்கு நல்லா இருக்கு. அப்படி மதிவாக இருக்கும். நீங்கள் ரைட் ஃபுல்லாகவே போட்டாச்சு. நாங்கள் நீரை கிளறி விட்டுட்டு மூடி விடுவோம். அதாவது கேஸு நல்ல வடிவாக குறைச்சிட்டு நாங்களும் இந்த தட்டால் தட்டால் வளமையாக மூடி விடுவோம். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காற்றடிக்க தலைக்கெல்லாம் காற்று மண்ணெண்ணெய் இது நாங்கள் வளமையாகவே சம்பல் போடுறது வளமை அந்த ரச்சிக்கு போடுற மாதிரி நாங்கள் இதுக்கும் என்ன போட போகிறோம்? தயிர் சம்பல்னா செந்திரனுக்கு 50 தூரம் இருப்போம். அதனால் நாங்கள் போடுவோம். இருக்காண்டி நான் பெரிய அளவில் சாப்பிட மாட்டேன், ஓரளவு லைட்டாக கொஞ்சம் தான் சாப்பிட்றேன்னா நானாகவே அப்படி இல்லை. இந்த தயிர் சம்பல் தனியை தச்சு தயிர் வச்சு தான் சாப்பிட்றேன். முதல் தடவையாக பிரியாணி செஞ்சு நான் என்னென்னமாய் வந்ததோ என்னென்னமாய் விளக்கணும் ஒன்றுமே எனக்கு ஒன்றா தெரியாங்கிறது பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குதுண்டு. சசியான்னு நினைக்கிறீங்க என்னுடைய பிரியாணி இன்னும் வேறுமுண்டு? நல்லா வரும். என்ன நீங்கள் சொல்றீங்க? நல்லா வேறுமுண்டு. நேற்று கூட கறியோடைய நல்லா இருக்குது. கறி என்னத்துல இருக்கிறீங்களே சசிக்காக்கத்தை கூட கறி மறைக்கலாம். உண்மைக்கு நாளைக்கு எங்களோட அம்மாவே உறவோடு அம்மாவே நேற்றைய தினம் கறி கொஞ்சம் கொடுத்து விட்டு நான் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன், நான் சமைக்கல போய் செட் ஆகாது. நேற்றைய தினம் அம்மா சொல்லுவோம் இன்னும் இப்படி கறி காய்ச்சிப்பியோ நீ உன்னிட்ட குழந்தை தானே நீ கறி காய்ச்சணும் நான் கூட கறியான்னு சொன்னான். நான் என்னோட அப்பா என்ன இப்படி போந்தேன் நான் 2 வாரம் இதில் இருந்தேன். சரி, தேவையான அளவு உப்பு. அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரும் சொல்லியிருக்க. ரைட், இனி எங்களுடைய தயிர் செந்திரனுடைய தயிர் ஓகே விட்டு நின்றுங்க அம்மாவே இல்லாமல் இருக்கா. ஓகே, எங்களுடைய தயிர் சம்பளம் ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் பிரியாணி வச்சு விரைய கொடுக்கா பார்ப்போம். என்ன சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மு எல்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சாச்சுது. சாப்பிட்றக்காண்டி நான் பேரியால் வேறு மட்டும் பார்த்து கொண்டு வந்தீங்களே. அதானே இதை சொன்னாங்களானே செந்திரம் மேலத்தான் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம்ண்டு. அப்போ நாங்கள் எல்லாமே செஞ்சாச்சு. செஞ்சதுக்கப்புறம் செந்திரம் மிரட்டுமென்னு பார்த்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 7 மணி ஆகிட்டு நீ எக்ஸ்போர்ட்டாக நான் தான் போகணும் கொண்டு ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. அப்போ நீ இப்போ வந்தவர் அப்போ நீ தான் என்ன மாதிரின்னு சாப்பிட்டு பார்க்கப்புறேன். அது நான் முதல் தடவை செஞ்சுருக்கேன். அதாவது இந்த ரால் பிரியாணி முதல்ல சொல்லியிருப்பேன். முக்கியமே அதோட உங்களை பார்த்தாலே தெரியும் மேலோட வந்து மாற்றக்கூட இல்லை. அப்படியே அம்மா சொல்லிட்டா நேரம் போயிட்டு கையை கால் முகத்தை கழுவி போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சாலும் சரி குளிக்காட்டையும் சரி இந்த மாதிரி தான் அம்மா சொல்லி இப்போ இருத்தி இருக்கிறாரு. இதில் அங்கால பக்கம் தாக்கல் காய்க்கணும். நாங்களே வீடியோ எடுத்து கொண்டு இருக்கோம். வேணான்னு அது சரியாக மாறி காய்க்கிறாரு வேறு அங்கால சரி, ஓகே. நாங்கள் என்ன சாப்பாடை போட்டிங்கன்னா தான் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம்.
அதாவது வந்து அம்மா வந்து கோழி பிரியாணி செய்கிறவா இன்றைக்கு முதல் முறையாக இறால் பிரியாணி செய்யணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுவும் இறால் பிரியாணி கால் கிலோவில் போட்ட நீங்களே என்னது 1/4 கிலோ அரிசியை போட்டு செஞ்சீங்க? இல்லை 1/2 கிலோ. இவ்வளோ நாளாக வளமையாக நாங்கள் 3/4 கிலோ போடுறாங்க. இன்றைய கண்டேன்னு சொல்கிறேன் நான். எனக்கு தெரியல, அதான் நான் என்னடா ஒரு அளவுண்டுட்டு 1/2 கிலோவில் போட்டேன். நாளுமே உண்மைக்குமே வந்து வாங்கின 4-5 இருக்கும். உண்மையிலேயே பெரிய கால்லாம் வாங்கினாங்க. அது நாளுக்கு யாருக்கு போடுறீங்க? நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். நான் கணக்கை சாப்பிட மாட்டேன் தானே. வேலையால் வந்து ஐஸ் தண்ணி குடிச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு வேறு இங்கே இறால் எல்லாம் 4 பேர் இறால் தாக்கு. இங்கே இறால் சுட சுட சாப்பிட்றேன்னா சரியான டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒன்றுமே செய்யலாம், போட்டு ஆறிட்டுல எல்லாவே. சத்தியம் பண்ணு உண்மையாக கொஞ்சமும் சாப்பிட்டு பார்க்கலையோ? சத்தியமாக இன்னும் சாப்பிட்டே பார்க்கணும். சரி சாப்பிடுங்க. இப்போ என்ன நீங்கள் வரட்டு மண்டு தான் நாங்கள் பார்த்துக்கணும். சசியா இருக்கிறத பார்த்தா லைட்டாக நீங்கள் சாப்பிடுங்க போலான்னு எனக்கு தெரியுது. நாங்கள் 2 பேருமே உண்மையாகவே நானும் சசியாமல் சாப்பிட்டு பார்த்துட்டோம். அதுக்காண்டி அவ்வளோ ஒன்றில் சுடச்சுடையோ ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துனாங்க, நல்லா கிடந்தது. இப்போ இந்த ஆறினோன்னு எனக்கு உண்மையாகவே விருப்பம் இல்லை. அதான் நான் அப்போ யோசிச்சிருக்கேன், முதல்ல நான் சாப்பிட்ருக்கலாமேன்னு. எனக்கு ஆறினோன்னு சரி வராது. 6 சரி வராது உங்களுக்கு? இல்லை உண்மையிலே கொஞ்சம் சுட சாப்பிட்றது தான் நல்லா இருந்தது. ஆமாம் சாப்பிடுவோம். சரி, ஆறினோன்னு எனக்கு லைட்டாக சுடுவதோ இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கு எல்லாமே. நீங்கள் வேலைக்கு வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு அம்மா இறால் பிரியாணி என்ன இறால் சிக்கன் கனவா எல்லாம் போட்டு செய்வோம். நல்லா இருக்கு. ஆனால் என்ன இந்த சுதந்திரம் சுட சுட சாப்பிடுனா விட்டுருக்க மாட்டேன். நான் சசியாமா தங்காய்ச்சி கழிச்சு சாப்பிட்னா என்ன சசியா அவ்வளோ அவரதுக்கு நல்லா இருக்குது. சுந்தரன் சாப்பிட்டா விடவே மாட்டாருன்ற அளவுக்கு சொல்லி கொண்டு இருந்தேன் சுந்தரனுக்கு. அது சரி, நீங்கள் மதியம் சாப்பாடு டைம் தந்ததுதா இன்னொரு புடி ஒன்று பிடிச்சிருக்கலாம். அதானே தெரியலாம் போயிட்டு. அப்போ இன்னொரு போய் சூடாகி விட்டதா? அதுவும் சூடாகிறக்காக போயிட்டு ஏன் இது இல்லையான்ற மதியமே உண்மையிலே நல்ல ஒரு புடி ஒன்று பிடிச்சிட்டு போலாம் கிடக்கிறேன் பார்த்தா. மதியம் செஞ்சாங்க இல்லையா? கொஞ்சம் பின்னிட்டன் தான். அவளோட இருந்து சமைச்சிருப்பீங்க மதியம் சாப்பிடாத சாப்பாடு. இல்லை உண்மையாங்களுக்கு அந்த இறால் பிரியாணியில் எனக்கு கொஞ்சம் தெரியாத. இப்போ சிக்கன் பிரியாணின்னா உண்மைக்குமே நாங்கள் நல்லா சாப்பிட்ருப்போம். எனக்கு இறால் பிரியாணி என்னட்டு. ஆனால் உண்மையாக முதல் தடவை வந்துருச்சுன்னா நான் ரச்சி காட்டி இதுவும் நல்லா இருக்குண்ணே. இல்லை ரச்சி காட்டி ரச்சி மாதிரி தான் நல்லா நல்லா இருக்கு. ஒரே வாசமாக நல்லா இருக்கு. இன்னொன்று செஞ்சவங்க சுடச்சுட சாப்பிட்றோம்டா அவ்வளோ விருப்பம். அதுதான் உண்டு விருப்பம். ஆனால் வேலைக்கு போய் வந்தது வேலைக்கு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்ற குறையாக்கா அப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். போட்டு சாப்பாடு சாப்பிடும் மாதிரியே நான் காய்ச்சி கொண்டே இருப்பேன். என்ன எங்கள் அப்பான்னு சாப்பிடுவீங்க வந்து காய்ச்சாவும் தண்ணியை கொதிக்கிட்டாங்க. தண்ணி ஜொப்தா பெருத்து போடுதாமோ எல்லாம் சொல்றேன். சின்ன கப்பிலையோ சின்ன ஜம்பிலையோ உங்களை விட 2மே இருக்கு. என்ன தெரியா நான் இதுக்கு தண்ணி எடுத்து பழகி போட்டு அதனால தான் இதுக்கு தண்ணி சமைக்கிறதுக்கும் இதுக்காக எடுக்கிறேன். நான் நிறைய தண்ணி தானே பாவிக்கலாம்ட்டு அதே போலயே எடுத்து குடிக்கிறதுக்கும் இதுக்கே எடுக்க வலிக்கிட்டது. ஏண்டா திருப்பி போய் அல்லோணுமெண்டு வந்திருக்கான அதுக்கு வந்து தேக்கின ரெஞ்ச வச்சா இது வந்து உண்மையிலே உங்களோட சின்ன வாளி ஒரு வாளின தண்ணியானதுக்குள்ள உண்மைக்குமே அந்த சின்ன வாளின்ற அளவுக்கு இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ நான் ஒரு காலிக்கணும் வந்தால் திருப்பி போக தேவையில்லைன்ற உண்மைக்குமே அடிக்கடி போகணும் பாப்பா. அதனாலேயே நான் வேலைக்கு இல்லாத அள்ளி வைக்கிறது. அள்ளி வச்சா நல்ல நானேன்றதுக்கானே. ஆனால் இவ்வளவு தண்ணியுமே எங்களுக்கு காணும் வடிவாக வந்துட்டு. ஆனால் ஃபில்டர் தண்ணி இல்லை எங்கள்ட விட்டு தண்ணி தானே. எங்கட விட்டு தண்ணி அதில் ஃபில்டர் தண்ணி எனக்கு பிடிக்காது. அதே போல் செந்திரனுக்கும் பிடிக்குமே. வாங்கி வச்சா குடிக்க மாட்டேங்கண்ணா. சரி நான் குடிக்கிறே இல்லை, உண்மையாக குடிக்கிறேன் இல்லை. என்னென்ன கைக்கும் அது அதனாலே விருப்பம் இல்லை. அந்த கூலாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவு குடிப்பேன். மற்றபடி சரி வராது.
அந்த கோயில் தண்ணியால் கொஞ்சம் குடிக்கலாம். ஆமா பட் அதான் கொடுத்தீங்களா என்ன மட்டும் குடிக்கணும் உங்களுக்கு தான் மாத்தலாம். நேத்தான் முகமது தந்திருக்கு. ஆனால் சக்தியாகவும் அம்மாவும் வந்து முகமது தின்னிரு சாப்பிடு. நான் 3வது சாப்பிட நினைக்கிறேன். 3வது சாப்பிடுங்க. நானும் சசியாக நான் உண்மையாக இங்கே இப்படி ஒரு கோப்பைக்கு இப்படி ஒரு கரண்டி போட்டுட்டு நானும் சசியாக சாப்பிட இருந்தாங்க. ஏன்னா சுடம் வடிக்கிட்டுது. நீங்கள் விரைவிங்கோண்டு பார்த்தோம் கடைச்சி போட்டோம். நாங்கள் பசி தாங்க மாட்டோம். வேணும் சசியா அப்போ நானும் சசியாகவும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டீங்க உண்மையுமே. நாளைக்கு வந்து எங்கள் சினியா பிள்ளைங்க ஒருத்தனுக்கு பிறந்த நாள் எங்களை விட்டு பக்கத்தான். அவர் வந்து ஃபோன் வச்சு கொண்டிருக்கார். இன்னும் காணையில் என்ன எங்கிட்ட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து அப்படி ஓடி ஆடியெல்லாம் வேலை செய்கிறவர். இன்றைய தினம் நானும் வந்து வேலை ஒரு அவசரம் அப்புறம் நானும் வேலை போயிட்டேன். இப்போ தான் ஃபோன் அடித்து கேட்டவர் எங்கேயா நிற்கிறேன் இன்னும் காணையில் விட்டால் டக்குன்னு ரொக்கா வாவாம் ஏதோ கரண்ட் ஏதோ எடுக்கணுமா மற்ற நான் யோசிச்சேன் கரண்ட் எடுக்கணுமுன்னா என்ன விளங்கியிலேருந்து எங்கே கரண்ட் எடுக்க போகிறாருன்னு போனால் தான் எனக்கும் தெரியும் கரண்ட் இந்த மாதிரி எடுக்க போகிறாருன்னு. என்ன கரண்ட் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு என்ன எடுத்து கூப்பிட்றாருன்னு தெரியுது. உரைக்கு ஆனால் சரியில்லையா தண்ணி நல்லா இருக்குது. மிகமே நல்லா இருக்குது. சுட சுட சாப்பிட்டா தான் என்றைக்குமே டேஸ்ட்டு. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எனக்குலாம் அதான் விருப்பம். எனக்கே இப்போ என்னன்னு சொல்கிறோம் ஒரு மாதிரி கிடக்கா. ஆனால் நாங்கள் சுட சுட சாப்பிட்றதுக்கு சசியா சொன்னோம் இன்னத்தை வர இப்படி சமைக்கிறீங்க ரெண்டு மாதிரி கூட கறியும் இப்படிதான் சசியா பாரு. அதே நீங்கள் வீடியோவில் அறிமுகப்படுத்தி என்னது நீங்கள் 2 பேரும் சாப்பிடு. அது நாங்கள் 2 பேரும் இருந்து சாப்பிட்ட விதம் பிள்ளை நாங்கள் அவிஞ்சு கொண்டு இருக்க அள்ளி போட்டு சாப்பிட்டோம். அப்போ அவங்களுக்கு அவ்வளோ ருசி பாட்டுட்டு பாசம் வந்துட்டு இல்லை உண்மைக்குமே 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்டு போட்டு தான் இதையும் கவனமாக என்னன்னு சொல்கிற சூடாக வச்சிருந்து களைச்சி போட்டோம். பெரிய விட்டுட்டாங்க வேற நேரம் வந்து சாப்பிடட்டுமெண்டு உண்மைக்குமே. அப்போ நாங்கள் அப்போ இதோட வீடியோ முடிக்க அப்புறம் கண்டிப்பாக ரச்சி பிரியாணி காட்டி இறால் பிரியாணி நல்லா இருக்குது. இன்னொரு டைம் நாங்கள் இனி கனவா பிரியாணி ஒருக்கா போடணும். செஞ்சிடணும் கனவேண்டா காணும். கனவா பிரியாணி மட்டும் இல்லாமல் ரச்சி இறால் கனவா எல்லாம் 3 சேர்ந்து ஒருக்கா போட்டுக்கா பார்க்கணும். ரெண்டு கடவுள் எல்லாம் போட்டு இன்னும் வருது எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு நல்லா தான் வரும். நாங்களும் அப்போ வீடியோ முடிக்க அப்புறம் முடிச்சுக்கணும். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.